ஷேய் பாரத் மாதா கணக்கு முடிக்கணும்ல, முடிஞ்சு வச்சு. அங்கே டெல்லி கணக்கு நீதிபதி ஜட்ஜி கோட்டார் கணக்கு எடுத்துட்டாரு. கைத பேப்பர், பெட்டிஷன் பேப்பர் எல்லாம் எரிஞ்சு போச்சு. அப்போ கணக்கு கேள்வி வருதா? கேள்வி கேட்பான்ல, மனித பிறவி கேட்பான்ல, நாங்கள் வரி கொடுக்கோம், சர்ச்சு கூட உட்காந்துருக்கலங்க. அப்போ இவன் எவ்வளோ தப்பு செஞ்சு வரி கொடுத்து நீங்கள் சம்பளம் வாங்கி நீதிபதி ஜட்ஜாக உட்காந்து கணக்கு பாக்கிய, அதான் ஒன்று. அப்போ உங்களுக்கு அப்பாற்பட்டது கடவுள். தப்பு செய்கிறதுக்கு தண்டனை கொடுக்கறது கடவுள் தான். ஆனால் தண்டனை போட்டுக்காரு, அது ஆட்டோமேட்டிக்காக வரிசையாக வரும். முக்கால் சத்தியம் தப்பு செஞ்சுட்டு அப்படியே எங்கே எப்படி சென்னை, மெட்ராஸு, டெல்லி எல்லாம் ஊழலப்பட்ட அமைச்சர்கள்லாம் எப்படி சீரும் செழிப்பாக போகிறான். அப்போ என்ன அர்த்தம்? நீதிபதி ஜட்ஜி கோட்டார் நாங்கள் சொன்னால் கேட்பாங்க, வழக்கு ஆடட்டும், வழக்கு ஓடட்டும், அப்போ நடத்துகிறது நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படியேங்க. அப்போ எவ்வளோ பெரிய உடம்புல திமிர் இருந்தால், எவ்வளவு சேட்டை பண்ணி, எவ்வளோ அகம்பாவம் பண்ணி, எப்படி பூமியில் 2 கை வீசி காலை வீசி போர்வீலர் வண்டியில் சங்கின்னு பறக்கான். அதுக்கு தண்டனை கொடுக்கணும்ல. பூரா பூமியை பாழாக்கி போட்டு கையெழுத்தில் போட்டு பூரா ஜனனா ஓட்டு போடுவேன், கூறு அடித்து நாசம் பண்ணுதான். பூரா நெல் விளைய இடத்துல சகதி தொலி அடிப்பான். அந்த மாதிரி பூமியை தொலி அடிக்கான். இந்த வாரம் கைலாசத்தில் கொடி ஏற்றினோன்னு கரெக்டாக வந்தானா? ஏற்கனவே சொன்னார், நேற்றே சொன்னார், வருவாங்க கொடி ஏற்றியாச்சுல, அதுக்கு தான் குறுக்கு எலும்பு ஒடிச்சுடும் சொன்னாரா? குறுக்கு எலும்பு அவன் எழுதுறது, அந்த குறுக்கு எலும்பு கூணி போகும், எழுத முடியாது, மூச்சு திணறல வரும். அடுத்தாப்புல குறுகி போயிடுவான். ஆணும் பெண்ணும் தப்பு செய்கிற கையெழுத்து போடுறவன் அனைத்தும் அப்படியே குறி கீழே மாதிரி இழுத்து குனிஞ்சு நடந்து விட்டுருவார். ஆணும் பெண்ணும் அந்த காய்ச்சல் வரும், அந்த நோய் வரும். அந்த நோய் வரையில் அப்படியே குறுகி போவான் ஆணும் பெண்ணும். முக்கால் சத்தியம்.